இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 32வது வசனம். அந்த நாளையையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகையை ஒருவன் பார்த்தது இல்லை என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் குமாரன் கூட அறியார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த வருகையை குறித்ததான காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர்களுடைய எக்கால சத்தத்தோடு அவர் வருகையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதே மார்க் எழுந்த சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 33வது வசனம் சொல்லுகிறது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படியாக இதை உணர்ந்தவர்களாய் நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மெசியா வருவார், அவர் மேகத்தில் தோன்றுவார். இயேசு இப்போ வருவார், எப்போ வருவார் யாருக்கும் தெரியாதே. இயேசு இப்போ வருவார், எப்போ வருவார் யாருக்கும் தெரியாதே. அது பரம ரகசியம், பரலோக ரகசியம், பரம ரகசியம், பரலோக ரகசியம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடும், எதிர்கொண்டு போய் இயேசுவை சந்திப்போம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடும், எதிர்கொண்டு போய் இயேசுவை சந்திப்போம். இயேசு எப்போ வருவா, அவர் எப்போ வருவா, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே. அது பரம ரகசியம், பரலோக ரகசியம், பரம ரகசியம், பரலோக ரகசியம். முதலாவது வருகையிலே மரித்தோர் எழும்புவார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு செல்லுவோம். முதலாவது வருகையிலே மரித்தோர் எழும்புவார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு இப்போ வருவா, இயேசு எப்போ வருவா, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே. பரம ரகசியம், பரலோக ரகசியம், பரம ரகசியம், பரலோக ரகசியம். விழித்திருந்தால் அவர் வருகையில் நாமும் சென்றிடுவோம், தூங்கினால் கைவிடப்படுவோம். விழித்திருந்தால் அவர் வருகையில் நாமும் சென்றிடுவோம், தூங்கினால் கைவிடப்படுவோம். இயேசு எப்போ வருவா, அவர் எப்போ வருவா, அது யாருக்கும் தெரியாதே,
யாருக்கும் புரியாதே, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே. அது பரம ரகசியம், பரலோக ரகசியம், பரம ரகசியம், பரலோக ரகசியம். இதை நீ புரிந்து கொண்டு பூமியில் வாழ்ந்திடு, பரலோகத்தில் பரமனோடு மகிழ்ந்து வாழலாம். இதை நீ புரிந்து கொண்டு பூமியில் வாழ்ந்திடு, பரலோகத்தில் பரமனோடு மகிழ்ந்து வாழலாம். இயேசு இப்போ வருவார், அவர் எப்போ வருவார், அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே, அது யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே. அது பரம ரகசியம், பரலோக ரகசியம், அது பரம ரகசியம், பரலோக ரகசியம். மெசியா வருவா, அவர் மேகத்தில் தோன்றுவார், அவர் இப்போ வருவார், எப்போ வருவார், யாருக்கும் தெரியாதே, அது யாருக்கும் புரியாதே. ஆமென். இதை நாம் அறிந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் நாம் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் விழித்திருந்து எச்சரிக்கையாயிருந்து செபிப்போம் என்றால் அவர் வருகையிலே நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய வருகை திருடனை போல இருக்கும் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதனாலே அந்த வருகைக்காக காத்திருக்கிற புத்தி உள்ள கன்னிகைகளாய் நாம் இருப்போம். கர்த்தர் அவர் வருகையிலே நாம் அழைத்து சென்று அவரோடு எந்தெந்த மகிழை செய்வாராக. ஆமென். God bless you.